நாம் இந்த பதிவில் மரண பயத்தை எப்படி வெல்றது, அல்லது ஒருவர் ரொம்ப நெருக்கமான ஒருவர் திடீர்னு சொல்லி மரணம் அடைஞ்சிட்டாரு வச்சுக்கோங்களேன், அந்த மரண துக்கத்தில் இருந்து ஒரு இழப்புனா சாதாரண இழப்பு கிடையாது. நம்ம யாருன்னா சொல்லலாம், ஒரு திடீர்னு ஒருத்தர் மரணம் அடைஞ்சிட்டா வச்சுக்கோங்க, அது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். அந்த மனசு வலியிலிருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம். இது ரொம்ப சென்டிமெண்டான விஷயம். அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. திடீர்னு நம்மளை விட்டு ஒருத்தர் ரொம்ப நெருக்கமானவர் திடீர்னு நம்மளை விட்டு போயிட்டாரு அப்படின்னா, திடீர்னு அவர் இயற்கையை எதிர்த்தாரு அப்படின்னா, திடீர்னு அவர் மரணம் அடைஞ்சார் அப்படின்னா, நம்ம அந்த வழியிலிருந்து எப்படி வெளியே வருவது, அதற்குன்னு சொல்லி நம்ம வெளியே வர்றதுன்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் இருக்குது, இந்த கீதை ஸ்லோகம். அது பார்த்தீங்கன்னா டூவல் பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். நம்மளுக்கு இருக்கக்கூடிய மரண பயம், எல்லா உயிருக்குமே மரண பயம் என்பது தன்னை அறியாமலே ஆள் மனசுல இருக்கும். அது மனிதனாக இருக்கலாம், விலங்கா இருக்கலாம், பறவையா இருக்கலாம், ஆள் மனதில் இருக்கும். அந்த மரண பயத்தை, நம்மளுக்கு இருக்கக்கூடிய மரண பயத்துல இருந்து எப்படி வெளியே வர்றது, மேலும் செகண்டோடைய பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிடித்த ஒருவர் திடீர்னு சொல்லி மரணம் அடைஞ்சிட்டார் அப்படின்னா, அந்த அந்த மன இழப்புலேருந்து, அந்த மனநிலையிலேருந்து எப்படி வெளியுதுன்னு சொல்லி ஒரு கீதை ஸ்லோகம் இருக்குது. அந்த ஸ்லோகத்தை மூலம் பார்த்துடலாம், சரியா? அத்தியாயம் பகவத்கீதை அத்தியாயம் 2 பாடல் 20. ஆத்மாவிற்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை, அது ஒருபோதும் தோன்றுவதும் இல்லை, இனி தோன்றப் போவதும் இல்லை. அது பிறப்பற்றது, அழிவற்றது, நித்தியமானது, என்றும் நிலைத்து இருப்பது. ஆனால் உடல் அழிவது, ஆனால் ஆத்மா அழிவற்றது. இங்க நீங்க நல்லா கேட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியும். நாம என்பது இந்த உடம்பு கிடையாது, உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா. ஆத்மாவிற்கு ஒரு அவுட்டர் கோட்டிங் தான் இந்த உடம்பு, சரியா? இப்போ நம்மளுக்கு நம்ம உடம்பு தான் அழியுது, ஆத்மா அழிவதல்ல. அதுதான் கண்ணன் அர்ஜுனிடம் சொல்றாரு. அர்ஜுனா, இந்த உடம்பு அழியும், ஆத்மா அழியாது. அப்படின்னா நாம யாரு? உடம்பு இல்லை, ஆத்மா. நம்மளுக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லைங்க. உடம்பு மட்டும் தான் அழிஞ்சிட்டே இருக்கும். அதாவது 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்தோம், நீங்களும் வாழ்ந்தீங்க, நானும் வாழ்ந்தோம், உங்க சொந்தக்காரங்க வாழ்ந்தாங்க, எல்லாருமே வாழ்ந்தோம். 100 வருஷம் முன்னாடி வாழ்ந்தோம். அடுத்து 100 வருஷத்துக்கு அப்புறமும் 200 வருஷம் 1000 வருஷம் வச்சுக்கோங்க, வாழ்வோம், வாழ்ந்துட்டு இருப்போம். நீங்களும் வாழ்வீங்க, நானும் வாழ்வேன், உங்க சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வாழ்ந்துட்டு தான் இருப்போம். அடுத்த ஒரு 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னாடியும். இது 100 வருஷம் முன்னாடியே வாழ்ந்தோம், 100 வருஷம் முன்னாடியே வாழ்ந்தோம், 100 வருஷம் பிறகும் வாழ்ந்துட்டு தான் இருப்போம். ஆனா நாம இந்த உடம்புல வாழ்ந்திருக்க மாட்டோம். ஏதாவது ஒரு உடம்புல, இல்லை ஏதாவது ஒரு ரூபத்துல, ஒரு செடியாவோ மரமாவோ இல்லை மனிதனாகவோ, ஏதாவது ஒரு ரூபத்துல, ஏதாவது ஒரு வடிவத்துல நம்ம முன்னாடி வாழ்ந்துட்டு தான் இருந்தோம். இதுக்கப்புறமும் ஒரு 8000 வருஷம் 3000 வருஷத்துக்கு பிறகு வாழதான் போறோம். ஆனா வேற ஒரு வடிவத்துல, வேற ஒரு உடம்புல, வேற ஏதோ ஒரு குடும்பத்துல நம்ம வாழ்ந்துட்டு தான் இருப்போம். ஆகவே இதுல இருந்து நம்ம தெரிகிற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம என்ன நினைக்கிறோம், ஒருவர் இறந்துட்டாலே அவருடைய வாழ்க்கை முடிந்தது, அவரே இறந்தாலும் நினைக்கிறோம். அது தப்பு. அவருடைய உடம்பு தான் மரணம் அடைஞ்சிருக்கு தவிர்த்து அவருடைய ஆத்மா வேற எங்காவது வாழதான் போகுது. அது சொர்க்கமோ நரகமோ இல்லை வேற ஏதாவது வீடோ, ஏதாவது ஒரு இடத்துல அந்த ஆத்மா வாழதான் போகின்றது. உடம்பு தான் அழிஞ்சிருக்குது ஒழிய ஆத்மாவுக்கு அழிவல்ல. உடம்பு பிறந்து 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 இறக்கும், பிறக்கும் இறக்கும். ஆனா ஆத்மா நிலையானது, அதுக்கு அழிவும் கிடையாது, பிறப்பும் கிடையாது. ஆகவே மரண பயத்தை விடுங்க. உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் யாராவது ஒருவர் மரணம் அடைஞ்சா நீங்க இந்த பாடலை மனசுல உள்வாங்கிக்கோங்க. அவர் வேற ஏதாவது ஒரு ரூபத்துல, வேற ஏதாவது வடிவத்துல, ஏதாவது ஒரு குடும்பத்துல பிறந்து வாழதான் போறாரு. இல்ல ஏதாவது ஒரு அவரோட செய்த பலன் பிரகாரம் ஒரு சொர்க்கமோ நரகமோ இல்ல வைகுண்ட லோகமோ, பலனுக்கு அப்பாற்பட்டது வைகுண்ட லோகம். பலனை திறந்தால்தான் வைகுண்ட லோகத்துக்கு போக முடியும், அது தனி சப்ஜெக்ட். ஆகவே ஒருவர் இறந்து விட்டால் அது உடம்பு தான் இறந்துச்சு ஒழிய அவருடைய ஆத்மா ஏதாவது ஒரு ரூபத்துல, ஏதாவது ஒரு வடிவத்துல இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆகவே இந்த பதிவு உங்களை அனைவருக்கும் ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். உங்களுக்குள்ள மரண பயம் இருந்துச்சுன்னா அந்த மரண பயம் நீக்க இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பேரு உதவியா இருக்கும். வயசானவங்க, ஒரு 60 வயது 70 வயது 80 வயது 90 வயது கடந்தவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு மரண பயம் என்பது தானா ஒரு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அவங்க அறியாமலே மரண பயம் வர ஆரம்பிச்சிடும். அவர்களுக்கு இந்த பதிவு என்பது ஒரு நல்ல பதிவா, ஒரு மன அமைதி தரக்கூடிய பதிவா இருக்கும். அது மட்டும் இல்லாம தன்னை ஏதாவது ஒரு நண்பர்களோ உறவினர்களோ இழந்து வாழக்கூடிய
அந்த ஒரு மனசுக்கு, அந்த கஷ்டமான மனதிற்கு இந்த பதிவு என்பது ஒரு ஒரு இன்பம் மாதிரி இருக்கும், ஒரு ஒரு அமுதம் போன்று இருக்கும் இந்த பதிவு. ஆகவே நன்றி, வணக்கம். ஓம் நமோ நாராயணாய.